இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான மகளிர் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் போட்டி நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த ஒருநாள் போட்டியில் இந்திய அணி 102 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை தோற்கடிச்சிருக்காங்க. ஆமாங்க, 102 ரன்களில் அடித்த இந்த ஜெயிச்ச வெற்றி தான் மிகப்பெரிய மார்ஜின். இதுக்கு முன்னாடி 2004 வந்து நம்ம வின் பண்ணியிருப்போம். ஆனால் 88 ரன்களில் அதுதான் வந்து இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய மார்ஜினாக இருந்துச்சு. இந்த ஆட்டத்தில் டாஸ் ஜெயிச்ச ஆஸ்திரேலிய அணி இந்திய அணியை பேட்டிங் பேஸ் பண்ண சொன்னாங்க. இந்திய அணிய தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சிறப்பாக ஆடிய ஸ்மிருதி மந்தானா 117 ரன்கள் பெரும் 91 பந்துகளில் 4 சிக்ஸர்கள் 14 பவுண்டரிகள் வந்து ஆடி கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக தீப்தி சர்மா ஒரு 40 ரன்கள், ஸ்னேஹ் ராணா இறுதி கட்டத்தில் ஒரு 18 பந்துகள் 24 ரன்கள் எடுத்து இந்திய அணி 292 அப்படிங்கிற ரன்னை எடுக்கிறதுக்கு உதவி பண்ணாங்க. 293 அப்படிங்கிற மிகப்பெரிய டார்கெட்டோட இறங்கின ஆஸ்திரேலிய அணிக்கு இந்திய வேகப்பந்து வீச்சாளர், இளம் வேகப்பந்து வீச்சாளர்னே சொல்லணுங்க, 22 வயசு தான் ஆகுது அவங்களுக்கு, கிரானிக் கவுட் அவங்க ஒரு 3 விக்கெட் வந்து கைப்பற்றி கொடுத்தாங்க. தீப்தி சர்மா 6 ஓவரில் 24 ரன்கள், அவங்க ஒரு 2 விக்கெட் எடுத்தாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா 40 ஓவர்களில் 190 வந்து ஆஸ்திரேலியன் அணி வந்து அவுட் ஆச்சு. ஸோ ஆஸ்திரேலியன் டீமில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வந்து எலிஸ்பெரி ஒரு 44 ரன்கள் அண்ட் சதர்லாந்து வந்து ஒரு 45 ரன்கள் வந்து எடுத்திருந்தாங்க. இதுதான் அவங்களுடைய அதிகபட்சம். இதனால் இந்திய அணி வந்து 102 ரன்கள் வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றது. இது இந்தியாவினுடைய மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறத ஆல்ரெடி பார்த்தோம். இவங்க 2 பேருக்கும் இடையிலான 3வது ஒரு நாள் போட்டி சனிக்கிழமை வந்து நடக்க இருக்குங்க. இந்த ஆட்டத்தில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த சீரீஸை வின் பண்ணுவாங்க.